I
தான் இருக்கின்றோம். ஆனால் எனக்கு விளையாடலாம் ஆசை இருக்கிறது. சின்ன பிள்ளையாரு கூடாது. சின்ன பிள்ளையாரு பாடசாலைகளுக்கு மொச்சி பார்க்கதான் சொன்னேன். என் பிள்ளை மொச்சி பார்த்தா வந்து பாம்பு வந்து தருவாங்க. அது இப்ப என்ன பண்ணுறது? என்ன சுத்தி போடுமா? சுத்தி போடணுமா? ஆமா, சுத்தி போட்டதான் அவங்களுக்கு. வர இரு எம்மா, என் காலம் போடுமா? இதெல்லாம் சுத்தி போடுமா? எனக்கு திசி சுத்தி போடுமா? சுத்தி போடணும். அது மாதிரி விவரமா சொல்லுடி. அந்த வந்து அம்மா நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு, பிள்ளையார கண்ணு, முறையார கண்ணு, தாளகார கண்ணு, பையன் அவன் கண்ணு முதல்ல சொல்லிட்டு சொல்ல. அவனுக்கு என்னடி வேணும்? காரா பூஜை வேணுமா? இள்ளு அடை வேணுமா? மூளை பொருத்து வேணுமா? அப்பா சொல்லு. என்ன காவல் அண்ணன் பையன் தான் என்ன அடிக்கிறான். விளையாட போறோம். நீதான் போகணும். என்ன உனக்கு அடிக்கடி ஓப்பன் ஆகி போகுது? தெரியாதா? நேரம் போதுக்கார பையா நல்லா கொஞ்சம் நேரம் எடுத்து கொடுக்குறேன். போகலாம். ஆனா வட தேசம் மட்டும் போகலாம். விளையாடு கிழக்கு போகலாம், மேற்கு போகலாம், தெற்கு போகலாம். ஆமா, ஆனா வடக்கு போகக்கூடாது. வடக்கு இட்டு போகக்கூடாது. நீ சொல்லிட்டா அதனாலதான் பொண்ணு கூட்டாடப்படுத்துறேன். அந்த பையன் சொல்லிட்டு அண்ணன் கொண்டு தான் போகணும். அண்ணா அண்ணா என்னடா பாக்குற? அப்பா கேச்சனானே அப்பா அம்மா கட்டி புடிச்சிட்டு வராங்க. என்ன பண்றாங்க போய் நல்லா ஏறி பாப்பா. அவள பாக்குறானா? அப்ப நான் எத பாக்குறது? நம்ம வேற போவோம். இல்லடா. வடதேசம் போக கூடாதுன்னு சொன்னாரு. அங்க திசையில வடதேசம் போக கூடாதுன்னு சொல்றாரு. வா அப்பா அந்த பக்கம் போவான்னு சொன்னாரு. இப்ப நான்
நம்ம போகக்கூடாது நிக்கிறாங்க. அதனால போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவன் நிக்கிறாங்களா இல்ல போறாங்களான்னு எடுத்து சொல்லணுமா இருப்பாங்க அப்பா அம்மா. ஏய் அண்ணா அண்ணா இங்க போவாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பா அம்மா நினைச்சு இருப்பாங்க நம்ம கூட அங்க போகணும் தான். அதனால இப்ப அவங்க மடதேசைக்கு போவான்னு சொன்னா அப்பா பெரிய காய் கோயில் கட்டி வச்சுக்கிறாரு. ஆனா மணல் உட்காந்து இன்னும் நான் விளையாட்டு ஆரம்பித்து அனல்ல என்ன விளையாடுறா பிடிக்கும். நீயே சொல்லுங்கண்ணா. அண்ணா நீ சொல்ல பாரு அம்மா. அண்ணா நான் சொல்லணுமா விளையாட்டு? என்னவையா நான் சொல்றேன்டா. நீ கண்ணை ரெண்டு தெரியலையா? நான் மண்ணை வாரியும் கண்ணில் கொட்டுறேன். அப்புறம் மூடிக்கிறியா? கண்ணவாரி போட்டாதே நான் கண்ணை தேர்ந்தீங்கன்னா ஆச்சி மூலாத்தூள் தனி மூலாத்தூள் வாங்கி போட்டுங்க. அதுவும் வாங்கி போட்டேன். அண்ணா நம்ம மணல்ல குச்சாட்ட ஆடுமா? ஐயோ பாபா பாபா குச்சி வைக்க கூடாது. நம்ம அண்ணன் நானு மணலுக்கு குச்சி வைக்கலாம். குச்சி வைக்க முடியாதுமா. ஏன்னா நீ ஆசைப்படிக்காத நான் குச்சி வச்சிருவேன். அப்புறம் ஏதாவது ஒண்ணு கணக்கு ஒண்ணு நடந்துருச்சுன்னா கொஞ்சம் வெள்ளம் இருக்குதேனா குச்சி வைக்கலாம். நான் சும்மா காட்டி வேணா பாப்பா கட்டலாம் வைக்க மாட்டேன். என்ன வேலை வேணாம்? மணல் வீடு கட்டி விளையாடுமா? வாயப்படி வைக்கணுமே. அது மட்டும் நான் வைக்கிறேன். ஏன்னா மூஞ்சி நேர்த்தி செவரு வச்சு காட்டுவோமா? மூஞ்சி நேர்த்தி செவரு எந்த நேர்த்தியாவது வச்சு நான் கட்டுவேன். சுடுப்பு நான் கோயம்புத்தூர் பசங்க வீடு கட்டியாச்சு. என்ன ஊர் நாடகம்னு கேட்டேன். இந்த ஊர் எவ்வளவு அழகான ஊரு, எப்படியா பார்த்த கடவுள் பெயர் கொண்ட ஊர் இது. ஈஸ்வர கண்ட நல்லூர். இந்த மாதிரி மறந்து தனமா இந்த பக்கத்துல முந்திரி காட்டுல முந்திரி கொண்டு வருவது. முந்திரி போட்டா முந்திரி போட்டே தேவை பண்ண மாட்டேன்.
இவன் வாய் வெளியே வந்தாலும் அடை மாத்து, உள்ள வந்தாலும் அடை மாத்து. இந்த ஊர் பேரை அப்படி சொல்றாங்க. நாங்க எனக்கு வழி தெரியல. ஒரு 7 வருஷத்துக்கு முன்ன வந்தோம் நாங்க. இப்ப திரும்ப வரணும்னா எனக்கு இந்த திரும்புற இடம் தெரியல. எங்க ஈஸ்வர கண்டநல்லூர் எப்படிங்க போகணும் அப்படின்னு கேட்டான். என்னது ஈஸ்வரூரா அப்படின்னாங்க. எனக்கா ஒண்ணுமே விளங்கல. அதான் எப்படியாப்பட்ட ஊர் பேர அங்க ஒரு ஆள் அப்படி கேட்டுட்டான். காலைல போகும்போது நான் பார்த்தேன், கள்ளி தூக்கி அவன் தள்ளி போட்டு போயிடுவான். போலீஸ் வருதா? போலீஸ் பரவாயில்ல. என்ன போலீஸ் தானே வரும், வேற ஒண்ணும் வராது. நான் பார்க்காத போலீஸா? வீடு கட்டியாச்சு. அதுக்கு ஆயப்படி வாசிப்படி. இது தெரு வாசிப்படி. இது தெருவாசி. இது வந்து பூஜை ரூம் வாசிப்படி. இது பெட்ரூம் வாசிப்படி. இல்ல வாசி படுக்கிற ரூம்டா. இது தோட்ட வாசிப்படி. அந்த தோட்ட வாசி. வீடு கட்டினா குத்தனம் போகண்டா பையா. அதுக்கு என்ன பண்ணணும்? குத்தனம் போகணும்னா ஆம்படியா பொண்டாட்டி வேணும். அப்ப அம்மா அப்பா போயிட்டாராமா? போய் அப்பா நீங்க அம்மா அம்மா அப்பாவா? அவங்க எங்கிட்ட வந்து அப்பா சிரிப்பான். என்ன பண்ணுவான்? நாங்க அந்த பக்கமே விளையாட போக கூடாதுங்கம்மா. நாம அது தெரியாது திருத்தனமா வந்து விளையாடு. ஏன்னா நான் போய் கடையில வாங்கி கொடுத்தா எந்த கடையில அப்பா அம்மா அப்பா அம்மா அண்ணா ஆம்படியா பொண்டாட்டினா நான் மாப்பிள்ள. நீ மாப்பிள்ள பாவனா பொண்ணு அவனா கல்யாணம் பண்ணி ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமா இல்ல நான் என்ன செய்வா? எப்படி? நீ தான் மாப்பிள்ள. நான் மாப்பிள்ள. பாப்பா சுவேச்சனை தான் பொண்ணு. அண்ணா அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? ஆனாண்ணா நான் உண்மையாலுமே சொல்றேன். சும்மனங்காட்டிண்டா சும்மனங்காட்டி சும்மா விளையாட்டு மணல் கட்டி விளையாடுறோம். சும்மனங்காட்டி காட்டியும் பானப்படம் அடிச்சு சும்மனங்காட்டிண்டா. இப்ப ஆம்படியா பொண்டாட்டின்னா தாலி கட்டணும்டா. போய் அப்பா அம்மா கிட்ட வாங்கக்கா. அப்பாவை சாவ வச்சுட்டு அம்மா காலத்துல தாலி அறுத்து வந்துரு வாங்கிறாரா பேமாடி போவாங்க. தாலி காட்டணும்னா இங்க இருந்து நாம எம்மா கூட வந்துக்கிறோம். ஏன்னா குந்தூர்பேட்டை போன வாங்கி வந்துடுவாங்க தாலி. நம்ம தமிழ்நாட்டிலேயே குந்தூர்பேட்டை தானே எம்மா தாலி வாங்கினாங்க. உனக்கு தெரியுமா? அது இந்த மாதிரி லாரி ஓட்டுற டிரைவருக்கு மட்டும்தானே தெரியும். குந்தூர்பேட்டை எப்படியாப்பட்ட பேர் போனோம். அங்க போவாதா ஆளு ஒரு எத்த இருக்குதுப்பா. எங்கண்ணா? எனக்கு தான் தெரியும் காலில் இருக்கிற நம்ம அப்பா கட்டி வச்சுக்கிறாருல கோயில. அந்த கோயில் உள்ள பெரிய காளி சேலை இருக்குது. பெரிய தாலி சேலை. ஆமா. அந்த சாமி கழுத்துல தாலி இருக்குது. தாலி இருக்குது. நீ போய் இப்ப என்ன பண்ற? அந்த தாலியை எடுத்து வர. பெரிய தாலி சேலை. அது உள்ள போய் என்ன தாலி எடுத்தா சொல்ற? நான் என்ன சொல்றேன்? நீ பெரியவன் தானே, நீ போய் எடுத்தா என் தாலிய. நான் போய் எடுத்தாந்துருவேன்டா. காலையில கருவாட்டு குழம்பு சாப்பிட்டேன் நான். கோயில் உள்ள போக கூடாது பையா. நீ போய் இப்ப எடுத்தாந்துரு. நம்ம விளையாடிட்டு பொழுது போகும்போது அந்த தாலியை கழித்து சாமி கழித்து நான் எடுத்து போய் போட்டு வந்துடுறேன்.
கைட்டு பெட்ரோல் ஷாட் இருந்தா போடும்போது போடலாமா? ஓட்டு மேல போடலாங்க, ஏன்? அதுக்குள்ளே சேர்ச்சிடும். ஆ? நீ போய் கைட்டு வேணாம். ஏப்பா அண்ணா பெரிய சூளம் வச்சுக்குதுண்ணா. அது திருவண்ணூர்ல போய் நம்ம கம்பெனி ஓனர் செய்தி எடுத்தாந்துறாரு. அதுல மெய்யான சூழமே இல்ல. அது கீழே இப்படி திருவண்ணா ஒரு குடி தனியா வந்துடும், மேல சொல்லிட்டுனா அந்த சூழல் தனியா வந்துடும். நம்ம காலைல போகும்போது சாக்குல போட்டு கட்டி எடுத்து போக மாட்டோம். அது ஒண்ணும் பண்ணாது. அது ஒண்ணும் பண்ணாதா? நம்ம சாமி நம்ம எடுத்துறவா? எக்கடா அது சிமிட்டியாலே காட்டிட்டு போடா. என்ன சிமிட்டி? என்ன சிமிட்டியா? போறவங்க சிமிட்டி அதுதான் போறோம். செவ்வாய் ஐயா மெய்மையான தாலி தாழ்த்தியா தெரியல. வாழை பூ தென்னை பூ மா பூ புளியா பூலாம் தொகுத்து பாடுறான். அது என்னமா தொங்குது? தொகுது பாருங்க. வாழை சீப்புடா. என்ன சீப்போ கொத்து கொத்தா தொங்குது. எங்க அப்பா காட்டேரி கும்பிடுவாரு, கேட்டுதா? காட்டேரி கும்பிடுவாரு. ஆ. அதனால கருப்பு மண்ணி தொங்க விட்டுக்கிறாரு. ஆ. ஓம் சக்தி கோயிலுக்கு எங்க அம்மா மாலை போடுவாங்க, ஆ. அதனால சிவப்பு மண்ணி தொங்க விட்டுக்கிறாரு. அத பாபா காய்ச்சி நீ கட்டு இதாய் மோளை காரணம் வேண்டாம். ஆமா, நம்ம எங்க போறது? வாயில புடுங்க போறது. மோளக்காரர் வேணுமா? மோளை காரணம் நான் போறேன். ஏங்க ஒய் போட்டுக்காரா, என்னது? ஒய் போட்டுக்காரா. ஒயின் போட்டு ஏன்டா இது பேர் அப்படி அவன் எடுக்கிற? ஏன் ஆறுன்னு சொல்லு. நாங்க சின்ன பிள்ளை தானே மாமா. தெரியல. மாமா. சரிப்பா. நான் என்ன பண்ணேன்? விசுவா மாமான்னு கூட சிரிக்கிறா. நான் மாமான்னு கூட உங்களுக்கு அம்மா கஷ்டமா இருக்கு. சரி, என்ன எங்க தம்பியா சரி. இப்ப தாலி கட்ட போறோம் எங்க பாப்பா கட்டல. சரி. நீ பீன்னு ஊதா சரிப்பா. தம்பியா மோளக்கார தம்பியா மோளக்கார தம்பியா என்ன ஆடி வச்சுக்கிற வாயில கேக்குறான். கொடுங்க ஒரு ரூம் தண்ணி மாறுங்க. நீங்க ஆனா வந்து போயிட்டு கீழே ஓடுறான். தம்பி தாங்க கேட்டு போது ஆழத்துக்கு போக முடியாது போல நான் மதிப்பெல்லாம் ஆழத்தை இதோட டீயே ஏத்தாராது. ஏன்னா வெற்றி போச்சு, காலையில எல்லாரும் டிஃபன் சாப்பிட முடியாது, டீ கொடுக்குற போதும். நான் பின்ன எனக்கு ஆவாத பொருள் கொட்டா உள்ள வந்தா வேணாம் தான் சொல்லுவேன். அந்த பொருள் சாப்பிடுவியா அண்ணா? அது சாப்பிடு. சரி, அவன் டீ குடிச்ச பிறகு சொல்லிக்கிறேன். இது என்னடா இது அக்கிரமமா தெரியல. வச்சுக்கிட்டாயா? சொல்றேன். சொல்லுப்பா. நீ காலம் போட என்ன பண்ணணும்? நீ எதையாவது பண்ணி கர்மந்தாரம் செய்ய சொல்லு. என்னென்னமோ குழப்பத்தெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்த்து நான் அம்மா செய்ய போனா பண்ணிக்கிறேன். மோதிக்கார மாப்பிள்ள. கட்டு அச்சந்திரன் கோயில் திரும்ப திருப்பிதான் அந்த மூளை போடக்க திருப்பி கலப்புற
ஏற்றிட்டாக்கா வேலை முடிஞ்சிடும். அவனை கல்யாணத்துக்கு போனா கம்யூனிட்டிக்கு போறதுன்னா அது என்ன போனாடி போது சாவு கழிக்கு போது. அவன் தாலி காட்ட போறான் அவன். தயவு செய்து என்கிட்ட பேசாத. கல்யாணத்துக்கு மட்டும் போனாடி அதான் சொல்லுவோம் நான். ஆனா இன்னொரு நாளைக்கு என்ன நடக்குமே தெரியாது. மேடம் கூட பார்க்க மாட்டேன் நான். அது ஒண்ணு தானே கொண்டாடி சோறுலாம் மாட்டு சொல்லி சாப்பிடறான். சும்மன காட்டிண்டா அண்ணா 2 பேருக்கு சாப்பாடு போறேன்னா நீ போடுவதாம்மா. 4 பேர் வந்தாலும் நீ ஒரு ஆள் போடுற எனக்கு தெரியும். அவன்னா எனக்கு மேலும் பசி எடுத்துக்கிறான். அது என்ன நெய் மேல பசி? ஓடி போயிடுச்சு. நம்ம வேற வீட்டுக்கு போயிடணும். இந்த தாலியை வச்சாங்க சாமி போட்டு போயிடும். சாமி வேண்டி பத்தியா பாபா தாலி கைட்டு நான் சாமி போட்டு நான் கைக்கு கிட்டா தாலி கைட்டு முடியலனா அத்துமா அதுவா அது மாற்றி 3 இடம் விடல. 30 ஆம்பளை பிறகு பொங்கல் இது புள்ளி அடிச்சுன்னா தாலி எனக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணணும்? ஏய் அந்த தாலி கைட்டு தாலியா அண்ணா நிக்க வச்சு நான் போய் அம்மா கிட்ட மட்டும் சொல்லி எப்படியாவது தாலியாவது சொல்லி நான் சாமி போட்டுருவேன். அம்மா சொல்லுவேன். நான் டீ வாங்கி வச்சு சின்ன புள்ள கோபால் தான் விவரம் தெரிஞ்சவன். அவக்காரனுக்கு ஒண்ணும் தெரியாது. பெரிய புள்ளதான் கோபால். பையன் பாவம் காரியம் பண்ணி வச்சுக்கிறாங்க.
சொன்னேன்னா அந்த பையன் ஒரு வார்த்தை கூட கேட்கல. கேட்கவே இல்லையா? என்ன பண்ணா? அப்பா எந்த பக்கம் எல்லாரும் போகக்கூடாதுன்னு சொன்னாரு. வடக்கு பக்கம் போகலாம் சொன்னாரு. பையன் கோபால் கோபால் அப்பா அந்த பக்கம் போகலாம்னு சொன்னாங்க. நான் அந்த பக்கம் எல்லாரும் போவோம், எட்டு போவோம். நான் அந்த பக்கம் நான் கூப்பிடவே இல்லையா. இல்ல சொல்லிருக்க மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும். அந்த பையன் பேசிட்டேன். இது கோபால் சொல்லுவான். இது சொன்னா கரெக்டா? கோபால் போய் சொல்ல மாட்டான். என்ன தம்பி சொல்றேன்? அப்பா சொல்லிருக்காரு, என்ன கூட கூட்டு போன கிடையாது. நீதான் போவ. சின்ன பிள்ளை பையனுக்கு போக நீ வேணாம்னு சொல்லிருப்பியா? ஒண்ணுமே தெரியாது சொல்லலாம். நீ கேட்ட போயிட்டு பத்தியா? உங்களுக்கு தெரியாது, நீதான் சின்ன பிள்ளையாச்சு. சொன்னா சொல்ல வேண்டியதானே? பேச்சு அவன் கேட்கறதே கிடையாது. மதிக்க மாட்டான். நீ வேணாம் சொல்ல வேண்டியதானே? சின்ன புள்ளி விளையாடுது சொல்லிருக்கேன். நம்ம அப்பா கட்டி வைக்கிறார் கோயில், அந்த உள்ளார தாய் நான் போய் அதை எட்டாவது பாப்பா கழுத்த காட்டுறேன்னு என்னடாச்சு? இந்த பையன் பயப்பட மாட்டாங்க. அப்புறம் என்னடாச்சு? வீட்டுக்கு சொல்றது உண்மையா பொய்யா? நான் மட்டும் தாலியை பார்த்துட்டேன், உங்களை உயிரோட கொண்டு ஏடி அந்த பொய்ய உண்மை தெரியல.
எனக்கு வேண்டாமா சின்ன சிறு பிள்ளைகளே நல்லா இருக்கா கொலகார பையன் என் வீட்டுக்காரன் கும்பிட்டாமே அவளை விட மாட்டேன் கொஞ்சம் இல்லைன்னா அவன் முதல்ல எதுவே கொண்டாடி இருப்பாமா பூவாகி காவாகியதா என்ன பூவாகி காவாகி எந்த நாட்டில் என்ன பண்ணுவான்னு தெரியல வீட்டுக்காரி அவரு எரியுது டான்ஸ் டான்ஸ் போட்டு காட்டினா நீ அழுவியா இல்ல பைசு காட்டியா பாத்துனா இருக்கிறீங்க என் புள்ள பாப்பாடு சொல்லியிருக்கிறான்
ஏய் கரணா செய்யக்கூடாது அது தமிழ் சொல்ல வேண்டாம் உன் வயசுல நீ தாலி கட்டி போ வீட்டுக்கு போனா கூட அவங்க அம்மா அப்பா போட மாட்டாங்க தானே ஆனா அவன் தாலி கட்ட மாட்டாங்க எத்தி பார்க்கறாரு அப்பாவுக்கு ஒண்ணு தெரியல எல்லாரும் கொண்டு வரு துண்டு துண்டா வெட்டி போடுவாங்கடா கொஞ்ச நாளைக்கு பாப்பாவை தாலியை மாற்றி வச்சுட்டு சொல்லு இது பஞ்சாயத்து நாங்க நடந்து போச்சு நீங்க தான் நாடாமக்காரங்க போறாமே வீட்டுக்காரங்களை கேட்டா நீங்க தான் சொல்லணும் நீங்க சொல்லிட்டீங்க வச்சுக்க எவ்வளோ தப்பு இல்லை நீங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதே நம்ம மிஷிக்கிட்டா இந்த தாலி தெரியாம மறைச்சு வைக்கணும் இதான் போல ஒண்ணு கேட்காம செய்யக்கூடாது இதுக்காக சொன்னா பாக்கல தெரியல கேட்க செய்யக்கூடாது அப்பாவுக்கு தெரியாம மறைச்சு வைக்கணும் கொஞ்ச நாள் அப்படியே நடந்தா பாப்பா ஊடி மண்ணாங்க போட்டு போகுது அது மக்கி போய் ஒரு வியாசம் வரும் நீ ஏன் அடிக்கடி இதெல்லாம் பார்த்தா சின்ன பிள்ளைல இருந்து அதை பார்த்து சின்ன பிள்ளை அது கூட சொல்றாம சின்ன பிள்ளை இதான் பார்த்து உன்னை பார்த்தா அங்கிட்டு போயிருமா இப்ப நல்லா இருக்குல்ல நம்ம போற வேலை பண்ண மாட்டோம் நான் சொல்லி சொல்லி தரைய சிரிப்பு வரும் கொத்தனார் வேலைக்கு போய் சாஞ்சி போடுவாங்க கொத்தனார்கிட்டே ஏண்டா அப்பா பால் தெரிஞ்சுது உன்னை அடிக்கிறதா சத்தியமா இந்த ஊர் மாறாட்டம் சத்தியமா நான் சொல்ல மாட்டேன் நீங்களாம் சாட்சி தந்தைக்கு தெரியல நம்ம அழ வேண்டாம் இந்த நேரத்திலே நம்ம அழுதாக்கா நம்ம தந்தை வந்து பார்த்தா நம்மள அழைத்தே கொண்டு விட்டார் ஆகையினால எனக்கு உணர்ந்து வர மாதிரி இருக்காண்ணா உங்க மடியில படுத்து வருகிறேன் அப்படியா ஆமாண்ணா நான் அமர்கிறேன் என் மடி மீது படுத்து உறங்கு Thank you.
அந்த பாசத்தை பார்த்தாயா அண்ணன் கால் மேல படுத்து உறங்கிட்டு அவன் தாராடுவான் என் பிள்ளையாச்சு அப்படிதான் இருக்கும் அந்த அளவுக்கு தங்க மேல ஒரு பாசம் அப்படிதான் உலகத்துல இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் சுயாசினே இந்த தாய் எது
இது யாரும் உங்களுக்கு தெரியல. யாருக்கு தெரியாது. எப்பா அவங்களை கேட்டாச்சு என்ன நேற்று கூட வந்தான் ஒவ்வொரு எப்பா என்னப்பா சந்தோஷமா இருக்கா? சுயாட்சி கையில் தாலியாக கட்டி எப்படி இருக்கு நீ எப்ப பார்த்தா? இப்பதான் பார்த்தேன் ஓ அந்த தாலி இப்பதான் பாத்தியா? அப்ப இது எப்போ கட்டியாச்சா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னால கட்டின தாலி அது. 15 வருஷத்துக்கு இன்னும் வளர்ந்த தாலி. இது நாயா ஆமா இந்த விஷயத்தை அம்மா வந்து சொல்லவே இல்லையா? அப்ப அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா அன்னைக்கே வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் பழுத்த இருந்துட்டோம் இல்லை அப்ப எனக்கு தெரியாத அம்மா தான் பாத்தீங்களா நல்ல பட்டாக்கி வந்து ஏய், சாலுமதி! இவன் கழுத்தில் தாலி எப்படி சுயாட்சியில கையில தாலி எப்படி வந்து சத்தியமா எனக்கு தெரியாது. உனக்கு பூரா இந்த பூரா கோபால் பண்ணிருக்காங்க ஏ கோபாலு, ஏ பையா, இந்த தாலி கட்டிக்க ஏய், நீ போய் சாட்சி சொன்னா சொல்ல மாட்டேன். என்ன பண்ண சத்திய பின்னாடி சத்தி சக்கரை பொங்கலா அம்மா ஏய் ஏய் இன்னைக்கே ஒரு பழமொழி தெரியுமா ஒரு குடும்பத்திலே பொண்ணு சூடு போறதுடா ஆயாரியால பொண்ணு சூடு போகும் ஏம்மா, அம்மாவுக்கு தெரியாத எந்த பொண்ணும் புள்ள வாங்காதப்பா. Thank you.
நீ என்ன உன்னை கொண்டு நீ கொண்டாட்ட நீ Hare
இந்த தாலியை கைட்டி அம்மன் போட்டுக்கலாம். கைதி பார்த்தோம். இந்த தாலியை கழட்ட முடியவில்லையப்பா. கைட்ட முடியவில்லை. கைது பார்த்தோம். கழுத்தை விட்டு அகற்ற முடியலையே. என்ன பண்ணுவாங்க? நாட்டு மக்கள் இவன் பிள்ளைங்க அண்ணன் தங்கச்சி கூட தாலி கட்டினாங்க. மான போச்சு, மரியாதை போச்சு. சரி, சத்தியத்தை அறுக்கிறேன். அறுக்க முடியலையே. நாட்டு மக்கள் அத்தனை பேர் என் மூஞ்சில காய் துப்பாங்களே. அரசா இருந்தா தூக்கு மாட்டி சாவலான தலைவரை. சரி, இவங்க உயிரோடு இருந்தாங்க. ரெண்டு பேரும் நானும் இனி போல விட மாட்டேன். பிள்ளையே வாழ கொண்டு வயது நான் கொஞ்சம் கூட மரியாதை என்ன என் மான மரியாதை போச்சியா? வாழை கொண்டு வெட்டுறதுக்கு புரிஞ்சுட்டே காரணம் என்னன்னு கேட்டேன். மச்ச தவறா என்ன பண்ணுது? என் தலை இருக்கு உனக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சா போதும். இதை கூட மூன்று மணிக்கே தெரியும். என்ன பண்ணிட்டு ஒண்ணு புரியுது. என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியுது. என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்னதான் நடக்குது?
சாமியா ஒண்ணு இல்ல தம்பி இல்ல பாப்பா காலத்துல தாலி கட்டிட்டான் இனி சந்தி எங்க போனாலும் ஏன் போயிட்டாங்க சரி இதை விட இன்னும் உயிரோட இருக்காரு அப்பா செத்து போயிருக்கலாமே தூக்கு மாட்டேங்கிறா பேச்சு கடிச்சாங்க உங்களோட இருக்கு செஞ்சுட்டாங்க நான் எப்ப சாப்பிட நாள் இருக்கிறேன் இல்லையாப்பா நீ சொல்லு ஒரே சந்தோஷமா அப்பா என்ன எங்க அப்பா சாப்பிடுவாங்க செத்துட்டா எங்க அப்பா சேர்த்துட்டா எங்க மாமன் வந்து 7ஆம் நாளைக்கு போறதுக்கு வருவாங்க ஆமா இட்லி வடை முறுக்கு எல்லாத்தையும் சாமா சாப்பிட்டு வருவாங்க எப்ப சாவுன்னு அந்த எதிர்பார்க்கறது இல்லையா எனக்கு சொக்கா அப்ப கேள்வி கேள்வி முன்னாடி சொல்லிருக்காங்க அப்ப நான் செத்துன்ற நீ நான் உயிரோட இருக்கிறேன் அப்ப நான் ஒரு பேச்சுக்கு தூக்க மாட்டேன்னு சொன்னா அப்படியே இருப்ப உனக்கு பூரு சந்தோஷமா இருப்பேன் ஏடா இந்த மாதிரி பிள்ளைங்கள சாமி எனக்கு ஒரு உதவி பண்ணியா என்னடா உதவி எங்க ஊருலாம் பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா சொல்லு என்ன சொல்றேன் யார் வச்சுக்கிறாங்க கேட்டியா அவங்க கூட நான் வாங்கிக்கிறியா இது அந்த மாதிரி ஒண்ணா நம்மளுடைய சேர்க்கறதையே அப்படி வச்சிருக்கியா முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து வச்சாரு ஓஹோ நான் எதிர்ல நானும் நமக்கு வந்து பிறவே வேணாம் மனுஷனா போட்டு இந்த பொருள் நம்ம இனி ஒரு தரம் வரவே கூடாது இந்த விட பெரிய பொண்ணு தான் வேற எதுவுமே கிடையாது நாடு வந்தது பெரிய விஷயம் ஏன்னா நம்மளோட சொந்த சித்தப்பா அண்ணன் காரணம் இருக்காரு வீட்டுல பாடி பாடி வச்சு இங்க வந்து கொண்டாடி கிடையாது இங்க வந்து சரிப்பா திருநாவூர்ல இருக்கும் ஜெடிலத்துல இருக்கும் நீ ஏதாவது அட்வான்ஸ் வாங்குற மாதிரினா ஏதாவது காசு வாங்கி போய் கூட கூப்பிட்டு செய்ய மாட்டேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 7-8 வயசுக்கு பகல் விளையாட போறேன்னு சொன்னேன் வடதிசை போவான்னு சொன்னேன் நீ சொன்ன அங்க ஏன் போகக்கூடாது என் தெய்வம் காளிகா தேவி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து 48 நாள் கண்டனாபிஷேகம் செய்து கௌரவப்பட்டது அந்த உருவத்தை பார்த்த பசங்க பயந்து சின்ன பிள்ளைங்க போகக்கூடாதுன்னு சொன்னேன் எப்படியா போய் ஆம்பளை விளையாடி நம்ம கழுத்து தாலி எடுத்து பவக்கன் சுயாட்சியர் கைத்துல கட்டான் கல்யாணம் நானே ரோல் பண்ணி கிடக்கிறேன் என்னமா கல்யாணம் தான் நடக்குதா இன்னும் பட்ஜெட் நைட்டு நடக்கல அச்சே செத்துரு தம்பிக்கு பாலும் பாருமாட்டா போடா சரி பாலும் பாருன்னா
வால் கொண்டு அறுத்தாலும் அறுக்க முடியல. நான் இன்னைக்கு அதான் செய்யறேன். என்னால கழிக்க முடியல, அறுக்க முடியல. இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. கல்யாணம் பண்ணினா நாட்டு மக்கள் அரசனுடைய பிள்ளைங்க. இப்படி ஒரு காரியத்தை செய்யல. சரிதான், இப்ப நான் ஒரு அரசுடைய மகளாக கேட்பாங்க. ஆமா. நாடு கெட்டு பிடிக்கிறாங்க. உண்மைதான். ஆகினால நீங்க 2 பேரும் வெட்டி போடுங்க. நானும் செத்துட்டேன். அதனால இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, பண்ணது பண்ணதாக இருக்கு. உனக்கு நான் சொல்றதுல அர்த்தம் இருக்குது. இப்போ உன் பையன் வந்து உன் மேல போட்டு தாலி கட்டிட்டான்றதுக்காக வாழை கொண்டு வெட்டுறது. ஆமா, அவன் உன் பையனா? அவன் யாரு? சூரியனோட பரம்பரையில ராமனுடைய தம்பி பரதனுடைய பிள்ளைய களவாடன் என்று வளர்க்க அவன் தானே தாலி கட்டிருக்காங்க. ஆனா ஜென்ம விரோதமானே அப்படியே கல்யாணம் பண்ணி கிடைக்கப்படும். அதுக்கு காரணம் பண்ணலாம். எப்படி அவனை விட்டு அவனை தூத்துருவான். இருந்தாலும் இவங்க எப்படி வாழறது? நாட்டு மன்னனாச்சே அப்படிங்கிற மாதிரி அதுக்காக நான் நினைக்கிறேன். அது என்ன செய்யற? வெளி உலகத்துக்கு அவங்க அண்ணன் தங்கையாக இருக்கும். வெளி உலகத்துக்கு. ஆமா, வீட்டுக்குள்ள 4 சட்டத்துல ஆம்பளை பொம்பளை. சரி, அப்படியே இருந்து போறோம். இப்ப அவன் வந்து எதிரியினுடைய பிள்ளைதான் தெரியாது வளர்த்த. இப்ப அவன் தான் நம்ம குலத்தை அவன் நம்ம குலத்தீக்கணும்னா நாம போகிறதில்லை. ஒரு குலத்தையே ஒரு குலம் அழைக்கணும். எப்படி இவனும் சூரிய குல இவன் அனுப்ப யுத்தத்துக்கு பெரிய ராம இல்ல நம்ம தாராவிகள் கொடுக்கானே இவன் அனுப்பு. இளமை இவன் போய் அவனை அடிச்சு போடுறான். இவங்கள் நட்டை தண்ணி ஊற்றி வளர்க்கும் பெரிய புதராய் வளர்ந்து போகுது. வளர்ந்ததுக்கு அப்புறம் உறையும் போது அதில் நெருப்பு உண்டாகி அதிலே பூண்டு போச்சுன்னா அந்த புதரையை சுத்தமாக தன்னோடு தன் உறைந்து அதில் நெருப்பு அதிலே இருந்து சாம்பலாகி அந்த மாதிரி இவனால அந்த சூரிய குலமே ஒரு குலமே சேர்ந்து ஒரு முக்கியமா இருக்கு. நாம சண்டைக்கு போக வேண்டிய நீ போகலாம். தாலி கட்டியதாவே இருக்கு. என்ன பண்ணுமா 4 சுமத்துக்குள்ள நீங்க 2 பேரும் ஆம்பளை முன்னாடியா நடந்தீங்க. ஆமா ஆமா, வெளி உலகத்துக்கு அண்ணன் தங்கச்சியா ஆமா. ஒரு முக்கியமான விஷயம், தந்தைக்கு ஒரு பயம், தந்தைக்கு ஒரு ஜென்ம விரோதி வச்சுக்க. அவனுடைய விரோதி என்ன? தந்தைக்கு விரோதி, எனக்கு விரோதி. ஒரே ஒரு ஆளு ஜென்ம பகைவன் எனக்கு. எனக்கு வயசாகி போச்சு, நீயோ கட்டில காலியா இருக்கு. அவ யார் தெரியுமா? அயோத்தியாவுடைய அரசாட்சி செய்திருக்கக்கூடிய தசரதன் பிள்ளை ராமன். அவன் தான் எனக்கு ஜென்ம பகைவன். அவனை நீ கொல்லணும். கொல்ல உன்னால முடிவா இல்ல போகணும். ஆமா, உங்களுக்கு வயதாகிவிட்டது. நான் கட்டிடம் தாயாக இருக்கின்றேன். அதனால் நீங்கள் அனுமதியை எதிர்கொள்கிறீர்கள். நான் சென்று அந்த ராமனை கொன்றுவிட்டு பிறகு வந்து உங்களை சந்திக்கின்றேன். என்னை வாழ்க்கையாக நான் செய்து வருகிறேன். சென்ற காலம் உனக்கு வெற்றி பெற